இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய zikரை விட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதை விட்டும் உங்களுடைய குழந்தைகளின் மீதுள்ள அன்பு ஒரு நாளும் உங்களை தடுக்க கூடாது. இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நீண்ட ஒரு ஹதீஸில் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இடத்தில் வந்து சிபாரிசு செய்கிறீர்கள், பரிந்து பேசுகிறீர்கள். என்ன பரிந்து பேசுகிறார்கள்? ஒரு யூத குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கண்ணியமான மனிதர் திருடிவிட்டார். திருடின சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பரிந்து பேசுகிறார்கள், இவரை நாங்கள் விட்டு விடுவோமே, ஹத்தை நிறைவேற்றாமல், தண்டத்தை நிறைவேற்றாமல், அதாவது இவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பனிஷ்மெண்ட், குற்றவியல் சட்டத்தை சற்று நாங்கள் இதிலே பொறுப்போக்குத்தனம் காட்டுவோமே என்று சொல்லி சிபாரிசு செய்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள், ஒரு ஆச்சரியமான கருத்தை தெரிவித்தார்கள். சொன்னார்கள், இன்னமா அஹ்லகல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதெல்லாம் இதா கானு இதா சுரிக ஃபீஹிமுஸ் ஷரீஃப், ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் அந்த கூட்டத்தில் திருடிவிட்டால் தரகூஹு, அவரை விட்டு விடுவார்கள். அவருடைய கையை வெட்ட மாட்டார்கள், அதை அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், அதை பற்றி பேச மாட்டார்கள். ஒரு பலகீனமானவர், ஒன்றும் தெரியாதவர், ஒரு அப்பாவை திருடிவிட்டால் எல்லாரும் முன்னுக்கு பாஞ்சி அவருடைய கையை வெட்டுவாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமிட்டு சொன்னார்கள், என்னுடைய மகளை விட கண்ணியமான ஒருவர் உலகத்தில் இருக்க முடியாது. சய்யிதத்து நிசாஇல் ஜன்னah, சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஃபாத்திமா தான் திருடிவிட்டால் என்று சொல்லி எனக்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால், எனக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டால் லஃபதஅது யதஹா, அவளுடைய கையையும் நாம் வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு போதும் தயங்க மாட்டேன். இதை சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் விளங்க வேண்டும். எத்தனை பேருடைய கழுத்து வெட்டப்படுகிறது, எத்தனை பேருடைய கைகள் துண்டிக்கப்படுகிறது. இதை அன்புக்குரிய சகோதரர்களே, சட்டம் என்றது ஒன்று, அதை யாராலும் மாற்ற முடியாது. கொலைக்கு கொலைதான், அந்நஃப்ஸு பின்னஃப்ஸ், இதுல யாருக்கும் மாற்று கருத்தில்லை. திருடியவருடைய கை வெட்டப்பட வேண்டும். அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, அஸ்ஸானி வஸ்ஸானியத்து, ஜினா செய்த பெண்ணுக்கும் ஜினா செய்த ஆணுக்கும் ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஹத்தரிக்கப்பட வேண்டும். அதுல யாருக்கும் மாற்று கருத்தில்ல. மாற்று கருத்துடையவர்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். மாற்று கருத்திருக்கும் என்றால் அது முர்த்ததாகிவிட்டோம். மாற்று கருத்துக்கு இடம் வர முடியாது. அனைவருக்கும் சொல்லுகிறேன், அதிலே சும்மா பேச வேண்டாம். ஆனா ஒன்று இருக்கிறது, அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த லாவை அப்ளை பண்றது, அந்த லாவை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றதில் அன்புக்குரிய சகோதரர்களே சாட்சிகள் தேவைப்படும், டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும், சட்டங்கள் அங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அந்த சட்டம் அனைவருக்கும் உண்டாக இருக்க வேண்டும். ஆசியா நாட்டை சேர்ந்த ஹவுஸ்மேட்டுக்கு மட்டுமல்ல, கருப்பினத்தை சேர்ந்த கருப்பர்களுக்கு மட்டுமல்ல, வெள்ளைக்காரர்களுக்கும் அது நிறைவேற்றப்பட வேண்டும், அரபிகளுக்கும் நிறைவேற்றப்பட வேண்டும். இதைத்தான் மிக விமர்சனமாக ஒரு இணையதளம் குறிப்பிடுகிறது. அமெரிக்கா, ஒரு யூகே, அதாவது யுனைடெட் நேஷனை சேர்ந்த ஒரு இணையதளம் குறிப்பிடுகிறது, 964 நாள் 964 நாள் ரிமாண்ட்ல சவுதி பிரிசன்ல வாழ்ந்த ஒரு சிறை கைதி, ஒரு பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி உடையவர். அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு தூக்கு தண்டனை, கொலை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ராஜதந்திர உறவுகள், டிப்ளமேட்டிக் பேசி, அரசாங்கம் பேசி, ஹியூமன் ரைட்ஸ் பேசி, யுனைடெட் நேஷன் பேசி அவருக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. அவர் போய் இங்கிலாந்தில் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இறங்கிய சந்தர்ப்பத்தில் அவரிடத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கண்டார்கள். நீங்கள் எப்படி தப்பி வந்தீர்கள், நீங்கள் எப்படி தப்பி வந்தீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அவர் சொன்னார், என்னுடைய கடவுச்சீட்டு தான் என்னை பாதுகாத்தது, என்னுடைய கடவுச்சீட்டு தான் என்னை பாதுகாத்தது, என்னுடைய பாஸ்போர்ட் அது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் என்பதின் காரணமாக இன்றைக்கு என்னுடைய தலையை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இல்லை என்றிருந்தால் இந்த தலை என்னுடைய உடம்பில் தைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை தி கார்டியன் என்ற பத்திரிகைக்கு அவர் செய்தியாக கொடுத்திருக்கிறார். இது ஒரு செய்தி உண்மையாக இருக்க மேலும், ஆனால் இணையதளங்களில் இந்த செய்தி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் இன்னும் ஒன்றை விளங்க வேண்டும். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மஹரம் யார் என்று சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க. உங்களுக்கு யாரு மஹரம், உங்களுடைய துணை யாரு? உம்ராவுக்கு போகக்குள்ள
ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போவதற்கே மஹரம் தேவை, அதுல மாற்று கருத்தில்லை. ஆனா ஹவுஸ்மேட்டா போறவருக்கு யாரு மஹரம்? இதை பற்றி விளக்கம் கேட்க சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய ஒரு இணையதளம் குறிப்பிடுகிறது. ஆச்சரியமான இணையதளம், ஆச்சரியமான செய்தி. அவர்கள் சொல்லுகிறார்கள், இலங்கை நாட்டிலிருந்து மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய ஹவுஸ்மேட், எங்களுக்கு நாட்டுக்கு வரக்கூடிய டொமஸ்டிக் சர்வன்ட் பெண்கள் இருக்கிறார்களே, அந்த பெண்களை நாங்கள் ஐமானுக்கும் அடிமை பெண்களாக பார்க்கிறோம் என்று சொல்லி. அடிமை பெண் என்றால் யாரு? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனைவியை போன்று அந்த பெண்ணுடன் எல்லா வகையான உல்லாசங்களையும் கொண்டாடலாம். அதை ஹலாலாக்கி கொண்டு விட்டார்களா? அதை ஆர்வமாக்கி கொண்டு விட்டார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நாடு என்று சொல்லிக் கொள்வது லேசி. உங்களுடைய பொருளாதார கொள்கை எங்கே இருக்கிறது? உங்களுடைய பொருளாதார கொள்கை எங்கே இருக்கிறது? இதை இஸ்லாமிக் பைனான்ஸா, இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை மையப்படுத்திய சென்ட்ரல் வங்கியாக, அதாவது மத்திய வங்கியாக உங்களுடைய வங்கி இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் தொப்பி போட்டு நீங்கள் குர்ஆனை அமல்படுத்துகிறோம் என்று சொல்வதன் காரணமாக மாத்திரம் அதை இஸ்லாமிய நாடாக மாற்றாது. உங்களுடைய பொருளாதார கொள்கை எப்படிப்பட்டது? உங்களுடைய பொருளாதார கொள்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வட்டி இருக்கிறதா, லாபம் இருக்கிறதா? இதை பற்றி பேசுவது யாரு? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இவைகள் அனைத்துக்கும் அரபு உலகம் சரியான பதில் சொல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். மேற்கத்திய உலகம் ஒரு பெண்ணுடைய கொலையை வைத்து இவ்வளவு பேசுகிறார்கள். நாங்கள் மேற்கத்திய உலகத்தில் கேட்கிறோம், எத்துணை ஆயிரம் குழந்தைகள், எத்துணை ஆயிரம் பெண்கள் கஸாவில் கொலை செய்யப்பட்டார்கள், மியான்மரில் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எங்கே இருந்தீர்கள் நீங்கள்? எங்கே இருந்தீர்கள் நீங்கள்? நீங்கள் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு விட்டால் அது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம், அதை பற்றி விமர்சிக்க வரவில்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பெண்ணுக்காகவே இந்த அளவு குரல் கொடுக்கிறீங்க, இந்த அளவுக்கு பேசுறீங்க, இந்த அளவுக்கு எழுதுறீங்க, இந்த அளவுக்கு எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறீங்க என்றிருந்தால், இந்த கஸாவில் கொலை செய்யப்பட்ட அந்த பச்சிளம் பாலகனுக்காக வேண்டி பேசக்கூடிய மீடியாக்கள் எங்கே போய்விட்டார்கள்? எப்படிப்பட்ட அடாவடித்தனம் இது, எப்படிப்பட்ட அநாகரிகம் இது! எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளின் மீது உள்ள அன்பு ஒரு போதும் பாவத்திற்கு துணையாக கூடாது. இன்னும் ஒன்றையும் சொல்லி காட்ட விரும்புகிறேன். ஒரு முறை புகாரி முஸ்லிமில் கூடிய ரிவாயத்தை நாங்களும் யோசிக்க வேண்டும். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டு வேலை பழுக்கள் கூட வறுமையினுடைய கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 குழந்தைகள். கணவனுக்கு தொழில் சரியான தொழில் இல்ல, ஒரு சாதாரண தொழில் செய்யக்கூடிய, கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவர். வேலை கிடைத்தால் உணவு கிடைக்கும், வேலை கிடைக்காவிட்டால் பசியில வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பத்தை சார்ந்த அந்த 2 கணவன் மனைவி 2 பேரும் பேசிக் கொள்றாங்க. இன்றைக்கு உங்களோட வாப்பா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு சில அடிமை பெண்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க போய் கேட்டா உங்களோட வாப்பா உங்களுக்கு ஒரு அடிமை பெண்ணை தருவாரு, அந்த அடிமை பெண்ணை பாவித்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளையிலும் தானே, எனவே கேட்டுட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா புகாரி முஸ்லிம் கூடிய ரிவாயத்து, வாப்பாட்ட போறாங்க, ஆனா பேச இல்ல, வாப்பாட்ட கதைக்க இல்ல. ஏன் காரணம்? வெட்கப்பட்டாங்க. முஸ்லீம்கள் முஃமின்கள் யாசகம் கேட்க மாட்டார்கள், யாவற்றையும் கையேந்த மாட்டார்கள். கேட்ட அல்லாஹ்தான் கேட்பாங்க, கேட்க வெட்கம். அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. 2வது தடவையாக 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் அப்ளை பண்றாங்க, அப்பீல வைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு தேவை இப்படி இருக்கிறது, கையெல்லாம் இப்படி, வீட்டு வேலை பளு இப்படி, வருமானம் இல்லாத பிரச்சனை, ஹசன் ஹுசைனுடைய தேவை இப்படி எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யுங்கோன்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் குடும்பம் இருக்கக்கூடிய மகள், ஒரே ஒரு மகள், அந்த மகள் ஒரு சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவி. அந்த பெண் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னா, எந்த வீட்டு கூடைய மாத்தோட இதுக்கு காசு தாங்கொண்டு கேட்கல, எந்த மவனை படிக்க வைக்கணும் அதுக்கு காசு தாங்கொண்டு கேட்கல, ஒரு டொமஸ்டிக் சர்வன்ட் வேணும் வீட்டுக்கு தேவைக்கு வேலைக்கு என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதம் நிலைநாட்டினாங்க, சரியான பதில் சொன்னாங்க. அந்த 2 பேரையும் பார்த்து, வல்லாஹி லா உதீகுமா, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அடிமைகள் யாரையும் எனக்கு உங்களுக்கு தர முடியாது. ஏன் தர முடியாது தெரியுமா? என்னுடைய திண்ணை தோழர்களில்
என்னுடைய அஸ்ஹாபு சுஃபா என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த திண்ணை தோழர்களில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ நாள் கணக்கில் சாப்பிடாமல் வயிறு நெஞ்சு முதுகோடே சேர்ந்து இருக்கிறது. அவர்கள் பசியில வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஹாபு சுஃபாவுடைய வயிறு அப்படியே காஞ்சி வறண்டிருக்கிறது, சாப்பாடு இல்லாம. நிச்சயமாக நான் இந்த அடிமைகளை விற்க போறேன், பஜார்ல வித்து போட்டு வரக்கூடிய பணத்தெடுத்து நான் என்னுடைய அஸ்ஹாபு சுஃபாவுக்கு உணவு கொடுப்பது தான் என்னுடைய முதலாவது கடமை, அதைத்தான் நான் செய்ய போறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேருக்கும் சொல்லி திருப்பி அனுப்பி வச்சாங்க. இதுக்கு பெயர் சமூக உணர்வு, இதற்கு பெயர் சமூக உணர்வு. இன்றைக்கு உம்மத்தில நாங்க சொல்றோம் ஹவுஸ்மேட் போறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை பேர் போய் பார்த்தாங்க? வெள்ளத்துல மக்கள் தாண்டு வீடு இல்லாம, உண்ண உணவில்லாம, தண்ணி இல்லாம மக்கள் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம். எத்தனை பேருடைய வலிமா கன்சல் ஆகிச்சது, எத்தனை பேருடைய பங்கன் கன்சல் இருக்கிறது. இந்த வலிமாவுக்கு செலவழித்து வச்சிருந்த பங்கனுக்குள்ள காசு இன்னைக்கு நான் இதை புத்தளத்துக்கு கொடுக்கிறேன், நான் இதை மன்னாருக்கு கொடுக்கிறேன், நான் இதை வெள்ளத்துல தாண்ட மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தவன் எங்க இருக்கிறாங்க? ஆனா சமூகத்தில் சீரழிவு என்னவென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, வலிமாக்களை தாம்பிகமாக மாற்றிவிட்டோம், கல்யாணங்களை அனாச்சாரமாக மாற்றிவிட்டோம், கல்யாணங்களை மியூசிக்கல் ஷோக்களாக மாற்றிவிட்டோம், திருமணங்களை பாவத்துக்கு இடமாக மாற்றிவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பேசக்குள்ள பேசுறோம், கணவனும் மனைவியும் ஒன்று சேர்வதற்கு முன்னால 2 ரக்காத்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுன்னத்தான தொழுகையை பற்றி பேசுறோம். நான் கேட்கிறேன், அன்றைக்கு ராவு கணவனும் மனைவி விசா தொழுதிருப்பார்களா? விசா தொழுதிருப்பார்களா? பொன்னுடுப்பாட்ட வந்த அந்த பெண் முகருடைய நேரத்தில் உடுப்பாட்டுகிறாள். நாங்க சுண்ணத்தான தொழுகைகள் கணவன் மனைவி 2 பேரும் சேர்வதற்கு முன்னால 2 ரக்காத்து சுண்ணத்து தொழுகொண்டோ என்பதை பற்றி நாங்கள் வலியுறுத்துகிறோம். நான் கேட்கிறேன், எத்துணை மாப்பிளைக்கு, எத்துணை பெண்ணுக்கு அன்றைய நாளுடைய இஷாவுடைய ஜமாத்து கடமையாக இருக்கும், ஜமாத்திலும் தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கும். அன்புக்குரிய சகோதரே, வலிமாக்களை சுருக்குங்கள், கல்யாணங்களை சுருக்குங்கள். 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மாத்திரம் அல்ல, எந்த ஹோல்லையும் வைத்து நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாற்று மதத்தை சார்ந்த இந்த பௌத்த சகோதரர்களை எங்களுடைய திருமணங்களுக்கு உதாரணமாக்கிக் கொள்வோம். ஒரு 100 பேரை கொண்ட ஒரு பங்கன், ஒரு 100 பேரை கொண்ட ஒரு குரூப்பை கொண்ட பங்கன், இதுக்குள் ஆக்கிக்கொண்டோ. இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன், ஜும்மா கடமை எங்கேயோ அங்கத்தான் வலிமாவும் கடமை. எல்லாரும் சொல்லுவாங்க வலிமாக்கு சொன்னா கட்டாயம் போகணும். யாழ்ப்பாணத்துல சொன்ன வலிமாவுக்கு போக தேவையில்ல, மன்னார்ல சொன்ன வலிமாவுக்கு போக தேவையில்ல. அல்லாமா இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க, வலிமா என்று சொன்னா எந்த வட்டத்துள்ளுக்கு ஜும்மா கடமையாகுமோ அந்த வட்டத்துள்ளுக்கு பேய்த்து சாப்பிட்டு வாங்கோ. அது இல்லாம பேய்த்து இன்னைக்கு வலிமா சாப்பிட்டா சுபகுடைய ஜமாத்து கிடைக்காது. உங்களோட வலிமாவுடைய தரித்திரம் என்னவென்று சொன்னா சுபகுடைய ஜமாத்தை இல்லாமக்கி விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உம்மத்து கஷ்டப்படுறாங்க, உம்மத்து வாடிக்கொண்டிருக்கிறாங்க, வீடு இல்லாம இருக்கிறாங்க, ஹவுஸ் மேடாக போறாங்க, சீதன கொடுமைக்காக வேண்டி போறாங்க, திருமணம் முடித்து கொடுக்க போறாங்க. இதை பத்தி கேட்கறதுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்ல. இன்றைக்கு நேர்மாறாக இதை தொழிலாக செய்றாங்க. ஒரு கூட்டம் தொழில் செய்றாங்க. என்ன கேட்டா சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் சப்ளை பண்றோம், மேன் பவர் சப்ளை பண்றோம். என்ன மேன் பவர்? ஹவுஸ் மேட் அனுப்புறாங்க, அதை சொல்லிக் கொள்றாங்க, பெருமையா சொல்லிக் கொள்றாங்க. நாங்க மிடில் ஈஸ்டுக்கு மேன் பவர் சப்ளை பண்றோம், மேன் பவர் ரிக்ரூட் பண்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரை நீங்க ஏமாத்த போறீங்க? உங்களுடைய வருமானம் ஹலாலா? வட்டி வாங்குவதை விடவும் மோசமான பாவம் இது, வட்டி வாங்குவதை விடவும் ஹராமான பாவம் இது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜினா செய்துவிட்டு வாங்கக்கூடிய பணத்துக்கு ஒப்பானது இது. ஏன் நீங்க ஜினா செய்வதற்காக வேண்டி அனுப்பக்கூடிய சமூகத்தை போன்று குழந்தைகளை பிரித்து விட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கண்டு குட்டி இருக்கிறது, ஒரு மாடு இருக்கிறது, கண்டு அது தாயிடத்துல பால் குடிக்கிறது என்றால் இஸ்லாம் சொல்லுது, நீங்க விற்கக்குள்ள 2 ஒன்றுக்குத்தான் விற்கணும், பிரித்து விற்க முடியாது. அறுப்பதாக இருந்தா இந்த பசுவை அறுக்க முடியாது. எதுவரைக்கும் என்றா இந்த தாயிடமிருந்து பால் குடித்து முடிக்கும் வரைக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் போறாங்க புள்ள கிடைச்சி 6 மாசத்துல. இவங்க போறது மட்டுமல்ல, இவங்க அனுப்புறது யாரு? இது அனுப்புறதுக்கு ஏஜென்டாக இருப்பவங்க யாரு? இதுக்கு சப்பாக இருப்பவங்க யாரு? இந்த டாக்குமெண்ட் அரபில் உள்ள டாக்குமெண்ட் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது யாரு? அதுக்கு வரைவிலக்கணம் சொல்றது யாரு?
இது வெறுமனே ஒரு ஹவுஸ்மேட் போரா என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. சமூகத்தில் உள்ள அனைவரும் பங்காளிகள், சமூகத்தில் உள்ள அனைவர்களும் பங்காளிகள். செல்வந்தர்கள் பங்காளி, உலமாக்கள் பங்காளி, அறிவாளிகள் பங்காளி, எழுத்தாளர்கள் பங்காளி. இதை பற்றி பேசுங்கள், இதை பற்றி எழுதுங்கள். பெண்ணுடைய பெண்தன்மையை பாதுகாருங்கள். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய செலவீனங்களை குறைத்து அந்த செலவுகள் சரியான இடத்தில் பங்கு வைக்கப்படும் என்றிருந்தால் இந்த நாட்டிலே நடைபெறக்கூடிய இந்த பாவமான கர்மத்தை எங்களால் அழிக்க முடியும், எங்களால் இல்லாமலாக்க முடியும். அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளின் மீது கொண்ட அன்பை பாவத்துக்குரிய கனவாக ஆக்கி வைக்காமல் இருப்பானாக. குழந்தைகளை சரியாக நேசிக்க தௌஃபீக் செய்வானாக. குழந்தைகளுடைய தீனுக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய மக்களாக்கி வைப்பானாக. குழந்தைகளுக்கு தீனை கொண்டு போய் சரியாக சேர்க்க தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.